2026 எலெக்ஷன் வந்து விஜய்க்கான எலெக்ஷன், டிவிகேக்கான எலெக்ஷன். ஆனால் எலெக்ஷன் அன்னைக்கு என்ன ஆச்சுன்னா எல்லாருமே அந்த காக்கி பேண்ட்டு ஒயிட் ஷர்ட்லாம் போட்டு ஒரு எழுச்சியாக அந்த மாதிரி அன்னையிலேருந்து தான் மீடியா எல்லாருமே வந்து சம்திங் நடந்துருச்சோ. ஏன்னா எலெக்ஷன் முன்னாடி வரைக்கும் விஜய் ஜெயிப்பார், சிஎம் ஆவார்னு யாரும் நினைக்கல. அவர் வந்து 100 சீட்ஸ்க்கு மேலே வின் பண்ணி தனிப்பெரும் கட்சியை வந்து இப்போ ஆல்மோஸ்ட் இப்போ சிஎம் ஆக போகிறாரு. ஸோ இது வந்து யாருமே எதிர்பாராத ஒரு பெரிய வெற்றி தான் சொல்லணும் இதை வந்து. ஸோ மக்களுக்கு ஒரு சேஞ்ச் தேவைப்படுது. ஸோ நிறைய பேர் விஜய் ஃபேன்ஸ் அல்லாதவங்க, அவங்க சாதாரண மக்கள், முன்னாடி வந்து டிஎம்கேக்கும் ஏடிஎம்கேக்கும் ஓட்டு போட்டவங்க என்ன பண்ணாலும் இந்த தடவை மாறி வந்து அவங்க வந்து ஃபஸ்ட் டைம் டிவிக்கு ஓட்டு போக சேஞ்ச் இருக்கட்டுமே. ஸோ இந்த சமயத்தில் திமுகவும் அதிமுகவும் ஹார்ட் பால் பண்ணி விஜய் வந்து சட்டசபையில் உள்ள அவங்க நம்பிக்கையில் வாக்கெடுப்பில் வந்து அவங்கள தோக்கடிச்சாங்கன்னு வச்சுக்கோங்க, அது திரும்ப ஒரு எலெக்ஷன் வந்து அது அவங்களுக்கே அகெயின்ஸ்டாக தான் முடியும். மக்கள் வந்து விஜய்க்கு மேலே இன்னும் சிம்பதி அதிகமே வந்து இப்போ 107 தான் கொடுத்துருக்காங்க, அப்புறம் 207 கொடுத்துருவாங்க. எப்படா பிடிக்கிட்டு போகலான்னு தான் காங்கிரஸ் இருந்தாங்க. ஆனால் காங்கிரஸ் பிச்சுட்டு வந்துடும். இப்போ நாளைக்கு இப்போ நம்ம பேசிட்டு இருக்கும்போது கூட அந்த 5 எம்எல்ஏயும் போய் லெட்டர் கொடுத்துருவாங்க விஜய்க்கு. ஆனால் 5 பத்தாது. இந்த பக்கம் ராகுல் காந்திக்கும் காங்கிரஸுக்கும் விஜய் மேலே ஆசை இருக்குது, அந்த பக்கம் மோடி அமித்ஷாவுக்கும் விஜய் மேலே ஆசை இருக்குது. ஆனால் அஃப்கோர்ஸ் விஜய் வந்து கொள்கை எதிரின்னு சொன்னதுனால அவங்க பிஜேபியோட போக மாட்டாங்கன்னு நினைக்கிறேன். இந்த காங்கிரஸ், விசிகே, கம்யூனிஸ்ட்டு, முஸ்லீம் லீக். இந்த டெபுட்டி சிஎம்மாக செங்கோட்டையன் சார் வர்றதுக்கு நிறைய சான்சஸ் இருக்குது அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. ஏன்னா அதிக எக்ஸ்பீரியன்ஸ் உள்ளவர் அவர் தான். கண்டிப்பாக டெபுட்டி சிஎம்ங்கிற போஸ்ட் வந்து எல்லா கவர்மெண்ட்லேயுமே இருக்கும்னு நம்ம சொல்ல முடியாது. சில கவர்மெண்ட்டில் தான் டெபுட்டி சிஎம் இருக்கும், சில கவர்மெண்ட்டில் இருக்காது. இட்ஸ் நாட் மேண்டேட்ரி. ஆனால் உதயசூரியன் எடுத்தீங்கன்னா ஃபஸ்ட்டு டேர்ம்லேயே மினிஸ்டர் எம்எல்ஏ ஆனாரா, ஃபஸ்ட்லேயே மினிஸ்டர் ஆகிட்டார், ஃபஸ்ட்டே டெபுட்டி சிஎம் ஆகிட்டார். மக்கள் பார்க்குறாங்கல்ல, என்னையா இப்போ தான் ஃபஸ்ட்டு டைம் எம்எல்ஏ இருக்கேன், நல்லா பண்ணிட்டு இருந்தா சேப்பாக்கத்தில், நல்லா சேப்பாக்கத்தை கவனிச்சுக்கோங்க, அடுத்த டேர்மில் மினிஸ்டர் ஆகிக்கோ, அதுக்கு அடுத்த டேர்மில் டெபுட்டி சிஎம் இருக்கு. என்ன அவசரம்? துர்கா ஸ்டாலின் அம்மா வந்து தான் பையனுக்கு எப்படியாவது கனிமொழி வந்துடக்கூடாதுங்கிறதுக்காக பண்ணாங்க. அது வந்து கடைசியில் வந்து அப்படி அது ஒரு ரீசன் நான் சொல்ல வரல, அதுவும் ஒரு ரீசன். குளத்தூருக்கு வந்து ஸ்டாலின் ஐயா வந்து 54,000 கோடிக்கு டெவலப்மெண்ட் பண்ணியிருக்காரு. தமிழ்நாட்டில் இருக்க 234 தொகுதியில் அரசாங்கத்தின் அனைத்து திட்டங்களும் போன ஒரே தொகுதி வந்து குளத்தூர். பெரம்பூர் அண்ட் குளத்தூர் பக்கத்தில் இருக்குது. பெரம்பூரில் விஜய் நிற்கிறதுனால அந்த அலை அடிச்சுது. ஏன்னா அந்த விஜய் வே வந்து அவர் பவர்ஃபுல்லாக பக்கத்துலேயே நின்று அடிச்சுது. சென்னையில் இருக்க எல்லா தொகுதியிலையுமே வீக்கஸ்ட் தொகுதி ஃபார் டிவிகே வந்து திருவிகே நகர் தான். அந்த பல்லவிங்களுக்கு சப்போர்ட்டே இல்லை. அங்கே வந்து பார்த்தா அவருக்கு சப்போர்ட் இல்லை. அப்படியே அந்த மாதிரி வந்து ஜெயிச்சிருக்காங்கன்னா அந்த அளவுக்கு விசில் புரட்சி, அந்த அளவுக்கு விஜய் வேவ் அடிச்சிருக்கு. சார் வணக்கம். வணக்கம் ப்ரோ. இந்த 2026 இந்த ஒரு எலெக்ஷன் வந்து தமிழ்நாடு பாலிடிக்ஸ் வந்து ஹிஸ்ட்ரியை கிரியேட் பண்ணியிருக்கு. கம்ப்ளீட்டாக அந்த திராவிடியன் பார்ட்டிஸ் அவங்களோட டாமினன்ஸை பிரேக் பண்ணியிருக்கு டிவிகே. ஏன்னா விஜய் வரும்போது அந்த ஓட் பேங்க்கில் சில டிஃப்ரென்ஸ் இருக்கும், சில பிரேக் ஆகும் அப்படின்னு நிறைய பேர் சொன்னாங்க. ஆனால் இந்த அளவுக்கு பெரிய இம்பாக்ட் அவர் கிரியேட் பண்ணுவார் அப்படின்னு சொல்லி யாருமே எதிர்பார்க்கல. எப்படி இருந்தது அவரோட வெற்றியை எப்படி பார்க்குறீங்க? இந்த அளவுக்கு வெற்றியை யாரும் எதிர்பார்க்கல. விஜய் வந்தபோது ஓகே அவர் வந்து ஒரு பெரிய பிளேயராக இருப்பான்னு தெரியும், ஏன்னா பெரிய நடிகர். அவர் எங்கே போகனாலும் உங்களுக்கு கூட்டம் வந்துகிட்டே இருந்தது. ஸோ கண்டிப்பாக அவர் ஒரு பாதிப்பை ஏற்படுத்துவார்னு நமக்கு நல்லா தெரியும். எலெக்ஷனுக்கு முன்னாடி வரைக்கும் ஒரு தெளிவு இல்லாமல் இருந்தது. ஆனால் எலெக்ஷன் அன்னைக்கு என்ன ஆச்சுன்னா எல்லாருமே அந்த காக்கி பேண்ட்டு ஒயிட் ஷர்ட்லாம் போட்டு ஒரு எழுச்சியாக அந்த மாதிரி எல்லாருமே பயங்கரமாக ஓட்டு போட்ட மாதிரி எனக்கு இருந்தது. முடிஞ்சோடனே எல்லாம் கேட்டவுடனே யாரை கேட்டாலும் நான் டிவிக்கு ஓட்டு போட்டேன், விசிலுக்கு ஓட்டு போட்டேன்னு சொல்லும்போது அன்னையிலேருந்து தான் மீடியா எல்லாருமே வந்து சம்திங் நடந்துருச்சோ. ஏன்னா எலெக்ஷன் முன்னாடி வரைக்கும் விஜய் ஜெயிப்பார், சிஎம் ஆவார்னு யாரும் நினைக்கல. எலெக்ஷன் அன்னைக்கு சம்திங் நடந்துருச்சுன்னு டிஎம்கேக்கும் தெரிஞ்சுது, ஏடிஎம்கேக்கும் தெரிஞ்சுது. கொஞ்சம் அவங்க பாடி லாங்குவேஜில் ஒரு டிஃபரன்ஸ் தெரிஞ்சுது, அவங்க மீடியாலையும் டிஃபரன்ஸ் தெரிஞ்சுது. அது வரைக்கும் ஏடிஎம்கே டிவிகே வந்து ஒரு 8 to 12% சொன்னவங்க 20-25 வரைக்கும் போயிட்டாங்க. அப்போ கூட சிஎம் ஆக மாட்டார், சீட் கன்வர்ஷன் இருக்காது. ஏன்னா சீட் கன்வர்ஷனுக்கு 3-way கான்டெஸ்ட்டில் 33-35 இருக்கணும்னு சொன்னாங்க. ஆனால் எல்லாத்தையும் உடைச்சிட்டு எனக்கே பர்சனலி ஆச்சரியம் தான், நிறைய பேருக்கு ஆச்சரியம் நினைக்கிறேன். அவர் வந்து 100 சீட்ஸ்க்கு மேலே வின் பண்ணி தனிப்பெரும் கட்சியை வந்து இப்போ ஆல்மோஸ்ட் இப்போ சிஎம் ஆக போகிறாரு. ஸோ இது வந்து யாருமே எதிர்பாராத ஒரு பெரிய வெற்றி தான் சொல்லணும் இதை வந்து. ஆனால் யங்ஸ்டர்ஸோட ஓட்ஸ் மட்டுமே கிடையாது, அந்த பர்சன்டேஜ் வச்சு மட்டுமே இவ்வளோ சொல்லிட முடியாது. நிறைய மக்கள் வந்து ஓட்டு போட்டிருக்காங்க, அவங்களுக்கு ஒரு சேஞ்ச் வேணும் அப்படின்னு சொல்லி டிவிகேக்காக ஓட்டு போட்டிருக்காங்க அப்படின்ற மாதிரி டாக்ஸ் எல்லாம் வருது. அது உண்மையா சார்? விஜய் அவங்க பாலிடிக்ஸ் ஸ்டார்ட் பண்ண உடனே அவங்க ஃபேண்டம், பெரிய ஃபேண்டம் இருக்குது. ஸோ அந்த ஃபேண்டம் வந்து
அப்படியே பாலிடிக்ஸ் ஆல்மோஸ்ட் ஒரு 90% கன்வெர்ட் ஆகிடுச்சுன்னு நினைக்கிறேன். மேபி 10% டிஎம்கே ஹார்ட் கோராக இருந்திருப்பாங்க, அவங்க வரல. இப்போ 90% ஃபேன்ஸ் வந்து கன்வெர்ட் ஆகிட்டாங்கன்னு நினைக்கிறேன். ஸோ அந்த ஃபேண்டம் வந்து அவருக்கு அக்ராஸ் ஏஜ் குரூப், அக்ராஸ் ஜெண்டர் இருக்கிறதுனால அது அவருக்கு ஹெல்ப் பண்ணுச்சு. இன்னொன்று தமிழ்நாட்டில் இப்போ 60 வருஷமாக 1967லேருந்து திராவிடியன் பார்ட்டிஸ் ரூல்ஸ் தான் இருக்குது. இது டிஎம்கே ஒரு ஏடிஎம்கே மாற்றி மாற்றி ரூல் பண்ணிட்டே இருந்தாங்க. ஸோ 60 வருஷமாக அவங்க ரூல் பண்ணிட்டே இருந்தாங்க. அவங்க ரூல் பண்ணி டெவலப் பண்ணிருந்தா கூட அவங்க மேலே சில குற்றச்சாட்டுகள் இருக்குது. கரப்ஷன் இருக்குது, அதிகார துஷ்பிரயோகம், அது இதுன்னு இருக்குன்னாங்க. ஸோ மக்களுக்கு ஒரு சேஞ்ச் தேவைப்படுது. ஸோ நிறைய பேர் விஜய் ஃபேன்ஸ் அல்லாதவங்க, சில பேர் பார்த்தீங்கன்னா அவங்க படங்கள் சினிமா பார்க்க மாட்டாங்களா இருக்கும், அந்தளவுக்கு ஹார்ட் கோராக இருக்க மாட்டாங்களா, இல்லை அஜித் ஃபேன்ஸாக இருப்பாங்களா இருக்கும், அஜித் ஃபேன் அவங்க ஃபேன்ஸே சினிமா ஃபேன்ஸே கூட இருக்க மாட்டாங்களா இருக்கும். அவங்க சாதாரண மக்கள். இப்போ ஓட்டர்ஸ் இதுக்கு முன்னாடி டிஎம்கேக்கும் ஏடிஎம்கேக்கும் ஓட்டு போட்டவங்க என்ன பண்ணாங்க, இந்த தடவை மாறி அவங்க ஃபஸ்ட் டைம் டிவிக்கு ஓட்டு போக சேஞ்ச் இருக்கட்டுமே. 60 இயர்ஸாக 2 பேர் ரூல் பண்ணிட்டு இருந்திருக்காங்க, இன்னொரு சேஞ்ச் ஒருத்தர் கொடுத்துப்போமே. 5 இயர்ஸ் அவர் ரூல் பண்ணிட்டோம். அதனால் ஒரு 50% விஜய் ஃபேன்ஸ்னால் 50% மாற்றம் வேண்டி அந்த மற்ற கட்சிக்கு ஓட்டு போட்ட ஓட்டர்ஸ் அவங்க 2 பேரும் சேர்ந்ததுனால தான் இந்த விக்டரி பாசிபிள் ஆச்சு. டிஎம்கே அண்ட் ஏடிஎம்கே இவங்களோட எரா முடிஞ்சது, இந்த எண்ட் ஆஃப் த எரா அப்படின்றாங்க. எப்பவுமே ஏடிஎம்கே ஒன்னா ஃபர்ஸ்ட் பிளேஸ்ல இருக்கும், இல்லை செகண்ட் பிளேஸ்ல தான் இருக்கும். ஃபர்ஸ்ட் டைம் அவங்க தேர்ட் பிளேஸ்க்கு போயிருக்காங்க. இந்த ஒரு எரா முடிஞ்சிருச்சுன்னு நினைக்கிறீங்களா நீங்க? 1967 ஆரம்ப காலத்தில் காங்கிரஸ் வர்சஸ் டிஎம்கேன்னு இருந்தது. அப்புறம் என்னாச்சுன்னா 77க்கு அப்புறமா டிஎம்கே வர்சஸ் ஏடிஎம்கேன்னு இருந்தது. இப்போ பார்த்தீங்கன்னா இப்போ மாறி இப்போ டாப்பில் டிவிகேயும், செகண்ட் டிஎம்கேயும் இருக்குது, தேர்டு ஏடிஎம்கே இருக்குது. இப்போ நீங்கள் ஏடிஎம்கே எடுத்துக்கிட்டிங்கன்னா அந்த கட்சியை ஆரம்பிச்சதே பார்த்தீங்கன்னா எம்ஜிஆருங்கிற ஒரு கரிஷ்மாட்டிக் பர்சனாலிட்டி, ஒரு சினிமாலேருந்து வந்தவர். அவர் பாலிடிக்ஸ்லேயும் இருந்தார். அதுக்கப்புறம் ஜெயலலிதா அம்மா இருந்தாங்க, அவங்களும் சினிமாலேருந்து வந்தவங்க, சினிமா கவர்ச்சி அவங்களுக்கு இருந்தது, அவங்களும் ஒரு ஆளுமை. ஸோ அந்த 2 ஆளுமைகளும் ஏடிஎம்கே நல்லா கட்டமைச்சாங்க. ஆனால் ஜெயலலிதா அம்மா மறைவுக்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா அந்த எடப்பாடி ஐயா கீழே ஏடிஎம்கேல எதுவும் வின் பண்ண முடியல. 2019 லோக்சபா, 21 அசம்பிளி, 24 லோக்சபா, இப்போ 26 அசம்பிளி, 4மே தோத்துட்டாங்க. ஸ்டேட் வைட் எலெக்ஷன் 4மே தோத்துட்டாங்க. அந்த ஏடிஎம்கேங்கிற கட்சிங்க எப்பயுமே ஒரு சினிமா ஒரு பெரிய ஆளுமையால் ஆளப்பட்ட கட்சி. அது இபிஎஸ்ஸால் ஃபுல்ஃபில் முடியல. ஆனால் டிஎம்கே கலைஞர் ஐயா மறைவுக்கு கூட எம்கே ஸ்டாலின் 21 ஜெயிச்சு காமிச்சார், 29லையும் ஜெயிச்சார், லோக்சபாவில் 24 லோக்சபாலையும் ஜெயிச்சார். இப்போ அவங்களுக்கு செட் பேக் ஓகே 75 சீட்ஸ் கிட்டத்தட்ட அலையன்ஸ் எடுத்திருக்கு. ஸோ இப்போ கிட்டத்தட்ட பார்த்தா டிஎம்கே வர்சஸ் டிவிகேன்னு இருக்குது. என்னை பொறுத்த வரைக்கும் நான் என்ன நினைக்கிறேன்னா, ஏடிஎம்கேங்கிற கட்சி அதோட இது ஸ்டார்ட் ஆகிடுச்சுன்னு நினைக்கிறேன். இனிமேல் ஏடிஎம்கேங்கிற கட்சி வருமாங்கிறது எனக்கு சந்தேகம் தான். ஏன்னா வந்திருந்தால் அவங்க இப்போயே வந்திருக்கணும். இதில் அவங்க கோட்டை விட்டாங்க, இந்த 4 எலெக்ஷனில் கோட்டை விட்டாங்க. இனிமேல் அப்படியே வர முடியும். இப்போ எடப்பாடியாக்கு இன்னும் 5 வருஷத்தில் வயசாகிடும். ஏடிஎம்கே கட்சியில் வேறு யாரும் ஸ்டேட் வைட் லீடர்ஸ் பெருசாக யாரும் இல்லை. ஒரு மக்களை கவர்ற மாதிரி ஒரு பெரிய யங் லீடரோ யாருமே, இளைஞரணி எதுவுமே இல்லை. இப்போ டிஎம்கேலையாவது இளைஞரணின்னு உங்களுக்கு உதய ஸ்டாலின் இருக்கார், கனிமொழி இருக்காங்க, அவங்களாம் இருக்காங்க. அந்த மாதிரி இந்த கட்சியில் யாருமே இல்லை. ஸோ இனிமேல் நான் எப்படி பார்க்குறேன்னா டிஎம்கே வர்சஸ் டிவிகேன்னு இருக்கும். இப்போ டிவிகே கூட எந்த கட்சிகளும் அலையன்ஸ் வைக்கல. ஆனால் இப்போ பார்த்தீங்கன்னா சில கட்சிகள் காங்கிரஸ், கம்யூனிஸ்ட்டு, விசிகே எல்லாமே கொஞ்சம் ஓப்பனாக இருக்க மாதிரி. இப்போ அவங்க கோலிஷன் ஃபார்ம் பண்ணி தான் ஒரு கவர்மெண்ட்டே ஃபார்ம் பண்ணி ஆகணும். ஸோ சில கட்சிகள் இங்கேருந்து போகிற மாதிரி இருக்குது. சில பேர் சொல்கிறாங்க பிஎம்கேயும் போயிடும்னு சொல்கிறாங்க. அப்படி பார்க்குறச்சே 2029 லோக்சபா எலெக்ஷனில் நான் என்ன நினைக்கிறேன்னா டிவிகே ப்ளஸ் கொஞ்சம் கட்சிகள் இருக்கும், டிஎம்கே ப்ளஸ் கொஞ்சம் கட்சிகள் இருக்கும். அஃப்கோர்ஸ் ஏடிஎம்கேயும் பிஜேபியும் இருக்கலாம், அவங்களும் இருப்பாங்க. பட் மெயின் 2 ஃபோர்ஸாக இப்போதைக்கு நான் பார்க்குறது டிஎம்கே வர்சஸ் டிவிகே, அவங்க 2 பேர் தான் இருப்பாங்க. ஏடிஎம்கே தேர்ட் பிளேஸ்லேருந்து அப்படியே அவங்க அன்லெஸ் மிராக்கிள் நடந்தால் ஒழிய அவங்க அப்படியே ஓரங்கட்டப்படுவாங்க. இப்போ டிவிகேக்கு அந்த மெஜாரிட்டியை ப்ரூஃப் பண்ணி ஆகணும் அப்படின்ற ஒரு கட்டாயத்தில் இருக்காங்க. காங்கிரஸாக இருக்கட்டும், கம்யூனிஸ்டாக இருக்கட்டும், ஆல்ரெடி அவங்களோட கேட்ஸ் ஓப்பன் பண்ணி வச்சிருக்காங்க. டிவிகே கிட்டேருந்து இன்விடேஷன் வந்துச்சு அப்படின்னா நாங்கள் தாராளமாக அதை பற்றி டிஸ்கஸ் பண்ணி நாங்கள் போவோம் அப்படின்னு சொல்லி. ஆனால் இன்னொரு விஷயம், இந்த டிஎம்கே அண்ட் ஏடிஎம்கே அவங்க இது போக விடாமல் தடுக்கிறதுக்கு நிறையா அவங்க ஒரு கேம் ப்ளே பண்ணுவாங்கன்னு நிறைய பேர் சொல்கிறாங்க. இது எப்படி இருக்க போகுது? எப்படி டிவிகே மெஜாரிட்டியை? கண்டிப்பாக 2 இருக்குது. ஒன்று இந்த எலெக்ஷனுடைய மேண்டேட் விஜய் அவர்கள் டிவிகே அவங்க ஆட்சி அமைக்கணும் தான் இருக்குது. ஆனால் ஒரு 10 எம்எல்ஏ உங்களுக்கு கம்மியாக இருக்குது. ஸோ இந்த சமயத்தில் திமுகவும் அதிமுகவும் ஹார்ட் பால் பண்ணி விஜய் சட்டசபையில் உள்ள அவங்க நம்பிக்கையில் அந்த வாக்கெடுப்பில் அவங்கள தோக்கடிச்சாங்கன்னு வச்சுக்கோங்க, அது திரும்ப ஒரு எலெக்ஷன் அது அவங்களுக்கே அகெயின்ஸ்டாக தான் முடியும். மக்கள் விஜய்க்கு மேலே இன்னும் சிம்பதி அதிகமே இப்போ 107 தான் கொடுத்துருக்காங்க, அப்புறம் 207 கொடுத்துருவாங்க. ஸோ அதனால் டிஎம்கே ஏடிஎம்கே இது ஒத்துக்கிறது பெட்டர். அட்லீஸ்ட் ஒரு 6 மாதத்துக்காக என்ன பண்ணணும்னா 2 பேருமே இது அப்சைன் பண்ணிடணும். அப்சைன் பண்ணி வெளியே போயிட்டாங்கன்னு வச்சுக்கோங்களேன், இருக்கிற எம்எல்ஏ சூட்டு போட்டால் போதும், அதில் அவங்க வின் பண்ணிடுவாங்க 107 எம்எல்ஏ. இல்லை காங்கிரஸ் கண்டிப்பாக, காங்கிரஸுக்கும் டிஎம்கேக்கு ஏற்கனவே ஒத்து வரல, எப்படா பிடிங்கிட்டு போகலான்னு தான் காங்கிரஸ் இருந்தாங்க. அந்த காங்கிரஸ் பிச்சுட்டு வந்துடும். இப்போ நாளைக்கு இப்போ நம்ம பேசிட்டு இருக்கும்போது கூட அந்த 5 எம்எல்ஏயும் போய் லெட்டர் கொடுத்துருவாங்க விஜய்க்கு. ஆனால் 5 பத்தாது, இன்னும் கொஞ்சம் தேவைப்படுது. கண்டிப்பாக திருமாவளவனுக்கும் கம்யூனிஸ்ட் எல்லாருக்குமே தெரியும் இந்த 2026 எலெக்ஷன் விஜய்க்கான எலெக்ஷன், டிவிகேக்கான எலெக்ஷன். அவங்க
அன்ஃபார்ச்சுனேட்லி 118 எம்எல்ஏ எடுக்கல. அந்த இது மிஸ் ஆகிடுச்சு. 3-way கான்டெஸ்ட்டில் தடுமாறிட்டாங்க. 10 எம்எல்ஏ ஷார்ட் ஆகிட்டாங்க. பட் இருந்தாலும் விசிகேயும் கம்யூனிஸ்ட்டும் மற்ற முஸ்லீம் லீகோ யாரோ அவங்க ஹெல்ப் பண்ணுறது, அது பிஎம்கே யாராவது ஹெல்ப் பண்ணி அவங்களுக்கு ஒரு 118 125 கொண்டு அவங்கள ஒரு ஆட்சி நடத்த விட்டு அவங்க ஆட்சி எப்படி நடத்துகிறாங்கன்னு பார்த்துட்டு அப்புறம் நீங்கள் பின்னாடி பண்ணிக்கலாம். சப்போஸ் அவங்க ஆட்சி சரியில்லை அதுன்னு வச்சிங்கன்னா நீங்கள் ஒரு 2 வருஷம் 3 வருஷத்தில் ஒரு நம்பிக்கையில்லா தீர்மானம் கொண்டு வந்து 6 மாதத்துக்கு அப்புறம் நீங்கள் நம்பிக்கையில்லா தீர்மானம் கொண்டு வரலாம். அப்போ நீங்கள் இது பண்ணிக்கோங்க. இப்போ எடுத்த உடனே அவங்க ஆட்சியை நீங்கள் வந்து டிஎம்கே ஏடிஎம்கேயும் ஜாயின் பண்ணி அவங்க 108 தான் இருக்காங்க, நம்ம வந்து அகைன் அதிகம் இருக்குன்னு சொல்லி அவங்களை இப்போயே கவுத்திங்கன்னு வச்சுக்கோங்க. ஆட்சி விடாமல் மக்களுக்கு வந்து ஒரு வெறுப்புணர்ச்சி தான் வந்துடும். அதை பண்ண மாட்டாங்கன்னு நான் நினைக்கிறேன். டிஎம்கேக்கும் ஐ திங்க் பாஜகவும் எனக்கு தெரிஞ்சு நரேந்திர மோடி அவங்களும் அமித்ஷா அவர்களும் கூட இது வந்து காங்கிரஸ் ஆங்கிள், அது பிஜேபி ஆங்கிளில் கூட அவங்களும் விரும்ப மாட்டாங்க. சரி எல்லாருமே இப்போ எப்படின்னா இப்போ விஜய் தான் கிங்கு. ஸோ காங்கிரஸும் விஜய் கூட நல்ல டேர்ம்ஸ் இருக்கணும்னு நினைக்கும், பிஜேபியும் விஜய்க்கு. பிஜேபிக்கு டிஎம்கே பிடிக்காது. ஏடிஎம்கே வச்சு ட்ரை பண்ணி பார்த்தாங்க லாஸ்ட் 3-4 எலெக்ஷனில். ஏடிஎம்கே வச்சு அவங்களால ஒன்றும் பண்ண முடியல. லோக்சபா எலெக்ஷனில் எம்பி வின் பண்ண முடியல, எம்எல்ஏ எலெக்ஷனில் ஆட்சிக்கு வர முடியல. ஸோ அவங்க நினைப்பாங்க ஏடிஎம்கே வந்து டிவிகே நல்லா பண்ணுறான். சரி இப்போ எப்படின்னா டிவிகே நடுவில் இருக்குது. இந்த பக்கம் ராகுல் காந்திக்கும் காங்கிரஸுக்கும் விஜய் மேலே ஆசை இருக்குது, அந்த பக்கம் மோடி அமித்ஷாவுக்கும் விஜய் மேலே ஆசை இருக்குது. ஆனால் அஃப்கோர்ஸ் விஜய் வந்து கொள்கை எதிரின்னு சொன்னதுனால அவங்க பிஜேபியோட போக மாட்டாங்கன்னு நினைக்கிறேன். இந்த காங்கிரஸ், விசிகே, கம்யூனிஸ்ட்டு, முஸ்லீம் லீக், ஏன்னா பிஎம்கேயும் அந்த அலையன்ஸில் இருக்குது. அது எப்படின்னு தெரியல. பட் இதில் போய் அப்படி இப்படின்னு வந்துடும் நினைக்கிறேன் மெஜாரிட்டி. ஸோ டிவிகேவோட இந்த ஒரு கவர்னன்ஸ் எப்படி இருக்குன்னு நினைக்கிறீங்க? ஆனால் ஆல்ரெடி அவங்களுக்கு சிஎம்கே என்ன மாதிரி போலீஸ் பாதுகாப்பு என்ன மாதிரி விஷயங்கள் எல்லாம் பண்ணணுமோ அதை ஆல்ரெடி கொடுக்க ஆரம்பிச்சிட்டாங்க எல்லாருமே. ஆல்மோஸ்ட் அவர் தான் சிஎம்மாக வரப்போகிறாரு அப்படின்னு தெரிஞ்சிருச்சு. அவரோட தான் இந்த கவர்மெண்ட் வந்து ஃபார்ம் ஆக போகுது. அவரோட கவர்மெண்ட் அடுத்த 5 இயர்ஸ் எப்படி இருக்க போகுது? ஏன்னா புதுசாக வந்த ஒரு கட்சி 2 வருஷம் தான் ஆயிருக்கு ஸ்டார்ட் பண்ணி. அங்கே இருக்கிற நிறைய எம்எல்ஏஸும் வந்து ஒரு ஃப்ரெஷ்ஷான எம்எல்ஏஸ். எப்படி இருக்க போகுது, எப்படி இதை கொண்டு போக போகிறாங்க? பார்த்தீங்கன்னா நான் ஒன்று யோசிப்பேன். இந்த லாஸ்ட் 2 வருஷம் அந்த சொல்லியிருக்கேன்ல யூடியூப்பில் வந்து அந்த டிவிக்கு மீட்டிங் முடிஞ்ச உடனே அந்த லேடிஸ் அந்த பசங்கள்லாம் பார்ப்பேன். அவங்க எக்ஸ்பெக்டேஷன் ரொம்ப ஹையாக இருந்தது. ஏன்னா அந்த அளவுக்கு ஒரு ஹை எக்ஸ்பெக்டேஷன் யாராலையுமே பூர்த்தி பண்ண முடியாது. திடீர்னு பார்த்தா ஒரு லேடி விஜய் வந்து என்றைக்குமே டாஸ்மாக் மூடுவேன்னு சொன்னதே இல்லை. ஒரு லேடி வந்து டாஸ்மாக் எல்லாம் மூடுவார் அப்படின்னு அவளே சொன்னான். அந்த மாதிரிலாம் எனக்கு சொன்ன மாதிரி தெரியல. பட் அவங்க இப்போ உமன் சேஃப்டி நம்ம சொல்லியிருக்கோம். உமன் சேஃப்டிங்கிறத வந்து நம்ம 100% உறுதிப்படுத்த முடியுமான்னு நம்ம சொல்ல முடியாது. ஏன்னா பேசிக்கலி எல்லாமே நல்லா இருக்கணும்னு நினைக்கிறாங்க. அதுக்கு கண்டிப்பாக டைம் எடுக்கும்னு நான் நினைக்கிறேன். அதே மாதிரி இவர் நிறைய சொல்லியிருக்காரு, இந்த மாதிரி தாலிக்கு தங்கம், அது 6 சிலிண்டர், அதுன்னு அது நிறைய ஃபினான்ஷியல் பர்டன் ஆகும். எனக்கு வந்து ஜெயிக்கிறது ஈஸி, ஜெயிச்சுட்டு 5 வருஷம் மக்களுக்கு ஆனால் ஆட்சியை நம்மகிட்ட இருக்க பண நெருக்கடியில் கொடுக்கறது ரொம்ப கஷ்டம். அது வந்து விஜய்க்கு கொஞ்சம் கஷ்டமாக தான் இருக்கும்னு நான் நினைக்கிறேன். ஏன்னா அந்தளவுக்கு வந்து கஜானாவில் காசு இருக்கான்னு தெரியல. நம்ம வந்து தங்கம் 6 சிலிண்டர் 2500 ரூபா, அது 10,000 அது இதுன்னு கொடுக்கும்போது தெரியல. மாதிரி மக்களும் எதிர்பார்க்குற மாதிரி வந்து கரப்ஷன் ஃப்ரீ கவர்னன்ஸ் ஒரு இது. விஜய் வந்து நான் வந்து ஓகே, நான் பர்சனலியாக நான் வந்து ரொம்பவும் ஒருத்தவங்க மேலே எக்ஸ்பெக்டேஷனை ஏற்றி டிசப்பாயிண்ட் ஆகிறது எனக்கு இதில்லை. ஆனால் விஜய்க்கு ஓட்டு போட்ட அந்த லேடிஸ், அந்த யங்ஸ்டர்ஸ், அவங்க வந்து அவர் மேலே ரொம்ப எதிர்பார்க்குறாங்க. சில பேர்லாம் என்ன சொல்லிட்டு இருந்தாங்க, அவர் வந்து இந்த டிஎம்கே ஏடிஎம்கே ஊழல் பண்ண அந்த அவங்க காசெல்லாம் அவங்கள்ட்ட வாங்கிடுவார் அப்போல்லாம் அவர் சில பேர் சொல்லிட்டு இருந்தாங்க. அந்த எக்ஸ்பெக்டேஷன் வந்து இதுதான். பட் அட்லீஸ்ட் மக்களுக்கு பட் ஆனால் ஐ திங்க் யூ டூ இஸ் பெஸ்ட்டுன்னு நினைக்கிறேன். ஹோப்ஃபுல்லி அது மக்களுக்கு அது சாட்டிஸ்ஃபேக்ஷன் ஆகிற மாதிரி இருக்கணும். நமக்கு ஏதாவது பை எலெக்ஷன் இல்லை லோக்சபா எலெக்ஷனில் நமக்கு தெரியும் எப்படி ஆட்சி பண்ணிகிட்டு இருக்காருன்னு சொல்லிட்டு. பட் மக்கள் எக்ஸ்பெக்டேஷன் ரொம்ப அதிகமாக இருக்குது. அது மட்டும் நான் சொல்லிக்கிறேன். ஏன்னா 60 வருஷம் திராவிடியன் ரூலை அவர் என் பண்ணியிருக்காரு. ஸோ என் பண்ணியிருக்கும் போது மக்களோட எதிர்பார்ப்பு அதிகமாக இருக்குது. அந்த மக்களோட எதிர்பார்ப்பில் ஒரு 75% ஃபுல்ஃபில் பண்ணாலே அது ஒரு பெரிய விஷயமா இருக்கும். அதான் அவ்வளோ எக்ஸ்பெக்டேஷன் இருக்கும்போது அதை எப்படி அவர் பூர்த்தி பண்ணுவார், எப்படி அதெல்லாம் கொண்டு வருவார் அப்படிங்கிறதான் இன்றைக்கி தெரியாமல் இருக்காங்க. அது செங்கோட்டையன் அந்த மாதிரி மற்றவங்க ஆல்ரெடி இருந்தவங்க தான் அவரை கைட் பண்ணணும்னு நினைக்கிறேன். ஆல்ரெடி நிறைய பேர் மற்ற கட்சியிலேருந்து போயிருக்காங்க. ஸோ அட்வைசர்ஸ் ஜான் ஆரோக்கியசுவாமி இந்த மற்ற இருக்காங்க, அவங்கெல்லாம் ஆதவர்ஜினா அவங்களாம் இருக்காங்க. ஸோ அவங்கெல்லாம் சேர்ந்து தான் இது பண்ணணும். ஏன்னா இந்த டிஎம்கேயும் சரி ஏடிஎம்கேயும் சரி அவங்க ரொம்பவும் இதாக பார்த்துட்டே இருப்பாங்க, என்னடா தப்பு பண்ணுறாரு, நம்ம எதாவது ஹைலைட் பண்ணலான்னு பார்த்துட்டு இருப்பாங்க. அண்ட் மக்களும் வந்து அவருடைய ஒவ்வொரு இதையும் இதுக்கு முன்னாடிலாம் பார்த்தீங்கன்னா ஸ்டாலின் அவங்களாம் இருக்கும்போது சிஎம்ஆர் இருக்கு யூபிஎஸ்லாம் இருக்கும்போது மக்கள் வந்து பெருசாக அதை ஃபாலோ பண்ணவே மாட்டாங்க. அவங்க என்றைக்கு சட்டசபைக்கு போனாங்க, அவங்க என்ன தலைமைச் செயலகத்துக்கு போனாங்க, அவங்க டெய்லி என்ன பண்ணாங்கிறது யாருக்குமே தெரியாது. இப்போ நான் ஸ்டாலின் விஜய்கிட்ட அப்படி கிடையாது. விஜய் வீட்டை விட்டு வெளியே வந்தாலும் எல்லாரும் பார்ப்பாங்க, இவர் தலைமைச் செயலகத்துக்கு போகிறாரா, இவர் சட்டசபைக்கு போகிறாரா, டெல்லிக்கு போகிறாரா, இவர் என்ன பண்ணுறாரு, எல்லாமே பெரிய இதாகும். இன்றைக்கி இந்த
இப்போ ஸ்டாலின்லாம் கையெழுத்து போட்டார், இபிஎஸ் கையெழுத்து போட்டாருன்னா அந்த அந்த ஸ்கீம் அதெல்லாம் பெருசாக அவங்களே அதை ப்ராபகண்டா பண்ணாலும் தெரியும். விஜய் விஷயத்தில் அப்படி இல்லை. விஜய் இன்று கையெழுத்து, விஜய் முதல் கையெழுத்து போட்டார், இதனால் இதுண்டு விஜய் பண்ணுற ஒவ்வொரு சட்டம் பில்லு ஒவ்வொரு அறிக்கை எல்லாமே ஒரு பெரிய பேசுபொருளாகும், மக்கள் கவனிப்பாங்க. ஸோ அதுதான் ஹோப்ஃபுல்லி அவரை கைட் பண்ணுறதுக்கு இருப்பாங்கன்னு நினைக்கிறேன். அவருக்கு இருக்கிற பிக்கெஸ்ட் சேலஞ்சுனா என்னவா இருக்க போகுது அடுத்த ஒரு 5 வருஷத்தில்? நான் சும்மா நிறைய ஸ்கீம்ஸ்லாம் சொல்லியிருக்காரு. ஆனால் அதுக்கு வந்து ஏற்கனவே நீங்கள் பார்த்தீங்கன்னா டிஎம்கே சொன்னாங்கன்னா நிதி கொடுக்க மாட்டேன்றாங்க, டெல்லியிலேருந்து நமக்கு நிதி வரலை, நிதி கடன் ஏற்கனவே 10 லட்சம் கோடி கடன். இப்போ ஸ்டாலின் ஐயா அவங்க 10 லட்சம் கொடுக்குற கடன் வாங்கிட்டாங்கன்னா அந்த கடனை வந்து விஜய் தான் அடைக்கணும், இல்லை அட்லீஸ்ட் கொஞ்சமாக குறைக்கணும். அதிக கடன் ஆல்ரெடி நம்ம கடன் நம்ம நிறைய இருக்குதுன்னு நினைக்கிறேன். அது விஜய் வந்து இன்னும் அதிக கடன் வாங்கிட்டு கடன் மேலே இப்போ நம்ம 1000 ரூபாய் கொடுக்கணும்னு வச்சுக்கோங்க, மாதம் லேடிஸ்க்கோ இல்லை லேப்டாப்போ கோல்டோ இதை கொடுக்கணும்னா அதுக்கு பணம் தேவைப்படும். ஆனால் நம்ம வரியை ஏற்றணும், அது மாதிரி பேலன்ஸ் பண்ணுறச்சே நீங்கள் மின்சார கட்டணத்தை ஏற்றணும், சொத்து வரியை ஏற்றணும், அவ்வளோ ஈஸி இல்லை. நம்ம வந்து இன்றைக்குமே இந்த எலெக்ஷனில் ஜெயிக்கிறோம், அந்த கேம்பெயின் அதெல்லாம் இருக்குல்ல, அந்த மீட்டிங்கில் பேசுகிறது, அந்த பாட்டு போட்டு அந்த வேனில் போடுறது, அந்த வைப் பண்ணுறது, அது ரொம்ப ஈஸி. ஜாலியாக ஃபன் பண்ணி 2 இயர்ஸில் வின் பண்ணிடலாம். வின் பண்ண ஒன்றே இருக்குல்ல, அந்த 5 வருஷம் ஆட்சி பண்ணுறது இருக்குல்ல, அது வந்து ஒரு போரிங்கான ஜாப். அது வந்து நீங்கள் ஐஏஎஸ் ஆஃபீஸர்கிட்ட பேசணும், நீங்கள் வந்து அப்படி உட்காந்து பார்க்கணும், கணக்கு வழக்கு பார்க்கணும், வரவு எவ்வளவு செலவு எவ்வளவு, வரியை எங்கே ஏற்றுறது, வரியை ஏற்றாமல் எப்படி ரெவென்யூ இன்க்ரீஸ் பண்ண, அது வந்து ஒரு மாதிரி நட்ஸ் அண்ட் போல்ஸ்ப்பாங்க. அது வந்து ஒரு கஷ்டமான ஜாப். அதுக்கு நிறைய ஆலோசகர்கள் தேவை. நம்ம வந்து மக்களை வரி சுமையை ஏற்றாமல் எப்படி ரெவென்யூ இன்க்ரீஸ் பண்ணுறதுன்னு பார்க்குறது. சென்ட்ரல் கவர்மெண்ட்லேருந்து நீங்கள் சென்ட்ரல் கவர்மெண்ட் வந்து எஜுகேஷனில் 3 லாங்குவேஜ் ஃபார்மாக தான் கொடுப்பேன்மா, இபி இந்த எஜுகேஷன் பில் காசு கொடுப்பேன்னு சொல்லுவான். நீங்கள் அது எப்படி அங்கே போய் வாங்குறீங்கன்னு தெரியல. ஸோ அது வந்து அது கொஞ்சம் டஃப் தான். இப்போ சிஎம் ஆயிருக்காருன்னு வச்சுக்கோங்களேன், அது வந்து நான் ஈஸிம்பேன் இந்த 2 வருஷத்தில். இந்த ஆட்சி செய்யும்போது மக்களுடைய இது நம்ம இந்தியா மாதிரி நாட்டில் வந்து நம்ம வளரும் நாடு, நம்ம என்ன பண்ணாலும் மக்களுக்கு வந்து சாட்டிஸ்ஃபை ஆகாது. ஏன்னா இப்போ நீங்கள் மெட்ரோன்னா நீங்கள் ரோடு தோண்டி போட்டிருக்கீங்க, மெட்ரோவும் வேணும், ஆனால் ரோடும் சரியாக இருக்கணும், தண்ணியும் அங்கே தேங்கக்கூடாதுன்னு நினைப்போம். சரி, அது டிஎம்கேக்கும் நம்ம அந்த தான் நினைச்சோம், அதே தான் டிவிகேக்கும் நினைப்பாங்க. ரோடு சரியாக இருக்கணும்னு நினைப்பாங்க, கார்பேஜ் மேனேஜ்மெண்ட் க்ளீன், இது மாதிரி ஊழல் செய்யக்கூடாதுன்னு நினைப்பாங்க எம்எல்ஏ எம்பி மினிஸ்டர்ஸ்லாம். ஏன்னா டிவிகேயில் வந்து மற்ற கட்சியிலேருந்து வந்தவங்களும் இருக்காங்க. இட்ஸ் நாட் லைக் 234 பேருமே டிவிகேன்னு சொல்ல முடியாது இல்லையா, மற்ற கட்சியிலேருந்து வந்தவங்களும் இருக்காங்க. ஸோ அவங்களுக்கும் ஒரு ட்ராக் ஹிஸ்ட்ரி இருக்குது. ஸோ அதனால் வந்து இட்ஸ் நாட் அ பெட் ஆஃப் ரோசஸ். ஆட்சி பண்ணுறது கஷ்டம். எல்லாருமே விஜய் சொன்ன மாதிரி எனக்கு வந்து காசில் சுத்தமாக இன்ட்ரெஸ்டே கிடையாது, நான் ₹1 கூட, அதே மாதிரி எல்லாருமே இருக்கணும். மற்ற ஊர்களில் காசு கொடுத்து சில பேர் கொடுத்தாலும் சில குற்றச்சாட்டு வந்ததில்லை. எல்லா எம்எல்ஏஸ், எல்லா எம்பிஸ், எல்லா மினிஸ்டர்ஸும் இருக்கணும், ஊழல் பண்ணக்கூடாது, மக்களுக்கு செய்யணும். ஒரு மாதிரி இது வரைக்கும் இல்லாத கவர்மெண்ட். மக்கள் எக்ஸ்பெக்டேஷன் ஹையாக இருக்குது. இல்லாட்டா ஒருத்தர் திடீர்னு பார்ட்டி ஜாயின் பண்ணி 2 இயர்ஸில் பதவியை கொடுக்குறாங்கன்னா அவங்களுக்கு ஹை எக்ஸ்பெக்டேஷன் இருக்க போய் தானே அவங்களுக்கு வந்து 2 இயர்ஸில் கொடுக்குறாங்க. இல்லாட்டா 20 இயர்ஸ் சீமானுக்கே 15 இயர்ஸ் அலைய விட்டுருக்காங்களே, எதுவுமே கொடுக்கலையே, எம்எல்ஏ கூட கொடுக்கலையே. அவர் பேசிகிட்டே இருக்காரு பாவம், கொள்கை அது இதுன்னு எவ்வளோ சொல்கிறாரு. மக்கள் அவருக்கு ஒரு எம்எல்ஏ ஒரு கவுன்சிலோட கொடுக்கல இல்லை, ஆனால் விஜய்க்கு நாட்டே கொடுத்துட்டாங்கல்ல. அதுதான் அது எப்படின்னா கஷ்டம். பட் கஷ்டம்னா அது விஜய் வந்து ஆலோசகர்களை வச்சு, விஜய் மேலே ஒரு குற்றச்சாட்டு இருக்குது, அவர் வந்து ரொம்ப லாங் ஹவர்ஸ் ஒர்க் பண்ண மாட்டேன்றாரு. ஒரு நாள் கேம்பெயின் பண்ணால் அவர் 2-3 நாள் வந்து கேம்பெயின் பண்ண மாட்டாரு. மார்னிங் 9 to 6 ஆஃபீஸில் இருக்குது. பார்ட்டி ஆஃபீஸே இன்றைக்குமே 9 to 6 இருந்ததில்லை. அப்படி போவார், லைட்டாக போயிட்டு ஒரு 2-3 நாள் அப்படி வந்து அப்படி அடிக்கடி டெய்லி பார்ட்டி ஆஃபீஸ் போகிறதில்ல. ஸோ அதான் சிஎம் ஆனப்பறம் நீங்கள் அப்படி இருக்க முடியுமான்னு தெரியல. இப்போ இபிஎஸ்ஸோ, இப்போ எம்கேஎஸ்ஸோ, சந்திரபாபு நாயுடுவோ எல்லாம் பார்த்திங்கன்னா அவங்க ரொம்ப காலைல 9 மணி ஆரம்பித்தாங்கன்னா ராத்திரி ஒரு 6 மணி 9 மணிக்கு வேலை பண்ணணும், வாரத்தில் 7 நாளும் வேலை பார்க்கணும். அது மாதிரி டஃப்பான ஜாபு. அது வந்து நான் ஈஸின்னு சொல்ல மாட்டேன், மக்களோட எக்ஸ்பெக்டேஷன் அதிகம் இருக்குது. எந்த எம்எல்ஏவுமே ஊழல் பண்ணாமல் மக்களுக்கு வர காசை மக்களுக்கே கொண்டு போய் ஆமாம் செலவு ஊழல் பண்ணாமல் வந்து அது பெரிய விஷயம். ஏன்னா இது வரைக்கும் அந்த மாதிரி இருந்ததே இல்லை யாருமே. எனக்கு தெரிஞ்சு இந்தியாவில் இருக்க எல்லா ஸ்டேட்லேயுமே எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் எல்லா ஸ்டேட்லேயுமே கரப்ஷன் இருக்குதுன்னு தான் நான் நினைக்கிறேன். எந்த ஸ்டேட்லேயுமே அப்படி ஊழல் பண்ணாமல் வந்து அதுவே ஒரு பெரிய பாசிட்டிவ். ஒரு எம்எல்ஏ வந்து ஒரு ரோடு கான்ட்ராக்ட் போடுறாங்கன்னா, நம்ம ஊரில் கான்ட்ராக்ட் போடுறாங்கன்னா டெண்டர் எடுக்கும்போது ₹1 கோடி கான்ட்ராக்ட்னா அவங்களுக்கு 10 லட்சம் 20 லட்சம் நீங்கள் கொடுத்துட்டு அந்த 80 லட்சம் தான் நீங்கள் ரோடு போட போகிறீங்கன்னு தெரியும். அந்த மாதிரி இல்லாமல் அந்த 1 லட்சத்துக்குமே 1 கோடிக்குமே கான்ட்ராக்ட் ரோடு போட்டாங்கன்னா அது உண்மையிலே பெரிய விஷயமா இருக்கும். அப்படி அந்த மாதிரி பண்ணாங்கன்னா அதுவே ஒரு 50% அச்சீவ்மெண்ட் தான்.
மேபி அதுதான் அந்த ஒரு வாக்குறுதி தான் கொடுத்துருக்காரு, பண்ணுவாரா அப்படின்னு சொல்லி வெயிட் பண்ணி பார்க்கலாம். ஆனா இன்னொன்னு, இந்த டெபுட்டி சிஎம்மா செங்கோட்டையன் சார் வர்றதுக்கு நிறைய சான்சஸ் இருக்கு அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. ஏன்னா அவர் தான் இருக்கிறதுலே அதிக எக்ஸ்பீரியன்ஸான ஆளு அந்த கட்சியில, அவருக்கு அந்த பதவி கொடுக்கும்போது கரெக்டா இருக்கும் அப்படின்றாங்க. அதிக எக்ஸ்பீரியன்ஸ் உள்ளவர் அவர் தான். கண்டிப்பா டெபுட்டி சிஎம்ங்கிற போஸ்ட் வந்து எல்லா கவர்மெண்ட்லயுமே இருக்கும்னு நம்ம சொல்ல முடியாது. சில கவர்மெண்ட்ல தான் டெபுட்டி சிஎம் இருக்கும், சில கவர்மெண்ட்ல இருக்காது. இட்ஸ் நாட் மேண்டேட்ரி, இட்ஸ் நாட் ஈவன் அ கான்ஸ்டிடியூஷனல் போஸ்ட்டு. ஸோ இருக்குமான்னு தெரியல, கொடுத்தா நல்லது தான். அது கொடுத்தாங்கன்னா மக்கள் வந்து ஓகே நான் தான் இதுவே அவர் கேபினெட்டில் ஒரு பெரிய போஸ்ட் இருக்க போகிறாருன்னு நினைக்கிறேன். டெப்டி சிஎம் கொடுத்தா நல்லது தான். ஸோ அட்லீஸ்ட் எல்லாரும் சொல்லுவாங்க விஜய் வந்து அவர்கிட்ட ஆலோசனை கேட்டு பண்ணுறாரு அப்படின்னு நினைப்பாங்க. கொடுத்தா நல்லது தான் நினைக்கிறேன். ஆனால் ஏடிஎம்கே வந்து பிஜேபியோட கூட்டணியை கட் பண்ணி விட்டுட்டு வந்தால் ஒருவேளை டிவிகே கூட அக்செப்ட் பண்ணிக்க சான்ஸ் இருக்குது. அவங்க 2 பேரும் சேர்ந்து ஒரு கவர்மெண்ட் ஃபார்ம் பண்ண வாய்ப்பு இருக்குது அப்படின்றாங்க. அது பாசிபிளா? அது பாசிபிள்னா அது எடப்பாடி ஐயாங்கிறவர் வந்து ஒரு முதலமைச்சராக இருந்தவர். இப்போ எம்எல்ஏஸ் கம்மியாக 40 எம்எல்ஏ தான் வச்சிருக்காருன்னு நினைக்கிறேன். அவர் அப்படி பிஜேபியை கம்மி பண்ணி வந்தால் வச்சுக்கோங்க, அப்போ அவர் வந்து கண்டிப்பாக டெபுட்டி சிஎம் ஆக முடியாது. இல்லை அவர் எம்எல்ஏ கொடுத்து இவங்கள வந்து மற்றவங்கள மந்திரியாக சொல்லிட்டு அவர் வெளியே இருந்துகிட்டு இருந்தான்னு வச்சுக்கோங்களேன், பிற்காலத்தில் வந்து அது ஏடிஎம்கேயோட இதே முடிச்சிருது. ஏடிஎம்கே வந்து டிவிகேயோட சப்சர்வியண்ட்டாக போயிடுச்சுன்னா தியரிட்டிக்கலி ஏடிஎம்கேக்கு ஃபியூச்சர் கூட கிடைக்காது. ஏடிஎம்கேங்கிறது இந்த பிஎம்கே, எம்டிஎம்கே, விசிகே மாதிரி ஒரு டியர் ஆல்ரெடி அவங்க டியர் குறைஞ்சிட்டு வருது, Tier 3 கட்சி ஆகிடும். ஸோ அதை என்றைக்குமே எடப்பாடி ஒத்துக்க மாட்டாருன்னு நினைக்கிறேன். ஏன்னா அப்படி அவருக்கு மேக்ஸிமம் அவர் வெளியே இருந்து சப்போர்ட் பண்ணலாமா இருக்கும், அது என்னன்னு தெரியல. ஆனால் லோக்சபா எலெக்ஷனில் எம்பி 2023 அடுத்த லோக்சபா எலெக்ஷன் தான் வருது. அதில் எடப்பாடி அவங்க எம்பி வின் பண்ணி அவங்க கோல் 2031 தான் இருக்கும். 31 கண்டிப்பாக டிவிகே வந்து தாங்க தான் திரும்ப சிஎம் ஆகணும்னு நினைப்பாங்க. அதனால் 2 சிஎம் ஆகணும்னு நினைக்கிறவங்க கூட்டணி வைக்கிறது ரொம்ப கஷ்டம். இல்லை இங்கே 2.5 வருஷம் அந்த 2.5 வருஷம்னு இந்த கர்நாடகாவில் அந்த மாதிரி வரணும், அப்படி அதுக்கு வராதுன்னு நினைக்கிறேன். மோஸ்ட்லி இவங்க பிளான் ஏ வந்து இந்த சின்ன சின்ன கட்சிகளை இது பண்ணுறது தான் இருக்கும். ஏடிஎம்கேட கூட்டணி வைக்கிறதுங்கிறது ஒரு இப்போதைக்கு ஃபார் ஃபெச் மாதிரி தெரியுது. பட் நெக்ஸ்ட் ஃபியூ டேஸ் நம்ம பார்க்கணும். ஆனால் டிஎம்கே தோற்றதுக்கு மெயின் ரீசனாக நீங்கள் வந்து உங்களோட ட்விட்டர்லேயே போட்டிருந்தீங்க ஒரு 10 பாயிண்ட்ஸ், கரப்ஷன், உமன்ஸுக்கு சேஃப்டியில் போலீஸ் பவர்ஸ் எல்லாம் வந்து இது பண்ணாங்க அப்படின்னு. பேசிக்கலி இப்போ டிஎம்கே வந்து இதெல்லாம் டிஎம்கே குற்றச்சாட்டுகள். லாஸ்ட் 5 வருஷத்தில் பார்த்தீங்கன்னா ஏடிஎம்கேயும் டிவிகேயும் டிஎம்கே மேலே வச்ச குற்றச்சாட்டுகள். அதாவது கரப்ஷனுங்கிறது எங்கேயுமே இருக்குது. கரப்ஷனே இல்லாத கவர்மெண்ட்டே இந்தியாவில் கிடையாது. எல்லா பார்ட்டிஸும் கரப்ஷன், மோஸ்ட் ஆஃப் த பொலிட்டிஷியன்ஸ் கரப்ட், அந்த மாதிரி இருக்குது. இப்போ டிஎம்கேலேருந்து பார்த்தீங்கன்னா அடுத்த வந்து அவங்க இப்போ கலைஞர், ஸ்டாலின் ஐயா, உதயநிதி அப்படின்னு வரும்போது ஒரு இது இருக்குது. லைக் அவங்க என்ன நினைக்கிறாங்க, இப்போ அந்த காலத்தில் 80s வந்து எம்கே ஸ்டாலின் வரும்போது அவருக்கு எம்எல்ஏ சீட்டே கொடுக்க மாட்டாங்க கலைஞர் வந்து. அப்போ இளைஞர் அணிக்கு வந்து ரத்தத்தில் கையெழுத்து போட்டு பேராசிரியர் அன்பழகனுக்கு லெட்டர் அனுப்பிச்சு அப்புறம் தான் எம்எல்ஏ சீட்டே கொடுத்தாங்க. ஆனால் எம்எல்ஏ ஆன உடனே அதே ஃபஸ்ட்டு டேர்ம்லேயே வந்து ஸ்டாலின் வந்து மினிஸ்டர் ஆகலை. ஆனால் உதய ஸ்டாலின் எடுத்துட்டிங்கன்னா ஃபஸ்ட்டு டேர்ம்லேயே எம்எல்ஏ ஆனாரா, ஃபஸ்ட்லேயே மினிஸ்டர் ஆகிட்டார், ஃபஸ்ட்டே டெபுட்டி சிஎம் ஆகிட்டார். மக்கள் பார்க்குறாங்கல்ல, என்னையா இப்போ தான் ஃபஸ்ட்டு டைம் எம்எல்ஏ இருக்கேன், நல்லா பண்ணிட்டு இருந்தா சேப்பாக்கத்தில், நல்லா சேப்பாக்கத்தை கவனிச்சுக்கோங்க, அடுத்த டேர்மில் மினிஸ்டர் ஆகிக்கோ, அதுக்கு அடுத்த டேர்மில் டெபுட்டி சிஎம் இருக்கு, என்ன அவசரம்? துர்கா ஸ்டாலின் அம்மா வந்து தான் பையனுக்கு எப்படியாவது கனிமொழி வந்துடக்கூடாதுங்கிறதுக்காக பண்ணாங்க. அது வந்து கடைசியில் வந்து அது ஒரு ரீசன் நான் சொல்ல வரல, அதுவும் ஒரு ரீசன். மக்கள் பார்க்குறாங்க இல்லையா, எல்லோரும் வந்து இது பண்ண மாதிரி இருக்குது. அது மாதிரி நான் ஒரு 10 ரீசன் நான் போட்டிருந்தேன். கரப்ஷன், அது மாதிரி பெண்களுக்கு மேலே வந்து அந்த வழக்குகள் ரொம்பவும் இதாச்சு. இந்தியாவில் இருக்க எல்லா மாநிலங்களையும் பெண்கள் மேலே நம்ம தமிழ்நாட்டில் வந்து பெண்கள் வந்து ஃபேக்ட்ரிஸ்லையும் நிறைய ஒர்க் ஃபோர்ஸ் நிறைய பேர் இருக்காங்க, நான் இல்லைன்னு சொல்ல வரல, கண்டிப்பாக இருக்காங்க. பட் அந்த நியூஸ் வரும்போது மக்கள் போய் பதியுது இல்லை. அண்ணா நியூஸ் வழக்கு வந்தது, கோயம்புத்தூரில் வந்து ஏர்போர்ட் பின்னாடி வந்து ஒரு பொண்ணை வந்து இது பண்ணாங்க, எவ்வளோ நம்ம வயசான கிளவியை இது பண்ணுறாங்க, 2 வயசு குழந்தை அப்படி வரும்போது ஸ்டாட்டிஸ்டிக்ஸ்டாக கம்மியாக கூட இருக்கலாம். பட் அந்த நியூஸ் எனக்கு வரும்போது நான் பார்க்குறச்சே எனக்கு தோணுது இல்லை. நீங்கள் சொல்லலாம் அவன்ட்டு வந்து இல்லைப்பா யூபிலையும் பீகார்லேயும் வந்து ஸ்டாட்டிஸ்டிக்கலி அங்கே வந்து 65% உமன் க்ரைம் இருக்குப்பா, தமிழ்நாட்டில் வந்து கம்மி நீங்கள் சொல்லலாம். பட் ஆனால் நான் நியூஸ் ஆன் பண்ணுறேன், அண்ணா நியூஸ் ஸ்டைல் பாலியல் இது கோயம்புத்தூர் இருக்கும்போது அதுதான் எனக்கு வருது. ஏன்ட்ட வந்து நீங்கள் ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் சொல்லக்கூடாதுல்ல. அது மாதிரி நிறைய கொள்ளைன்னு வருது. இவங்க அது சரியாக பண்ணலன்னு அதை தானே உங்களுக்கு விஜய் என்ன சொன்னார், பெண்கள் விஜயோட சப்போர்ட்டர்ஸ் நீங்கள் பார்த்தீங்கன்னா அந்த கூட்டத்தில் ஒரு பெண்கள் பாதுகாப்பை தான் உண்மையாக சொல்லுவாங்க. ஸோ அவங்க தே பிலீவ் இன் இட்ல, ஓட்டர்ஸ் அதை பிலீவ் பண்ணும்போது நம்ம அதை போய் நம்ம யார் சொல்கிறது அந்த லேடிஸ்கிட்ட போய்ட்டு. விஜயோட ஃபேன்ஸ் கேர்ள்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா நிறைய பார்ப்பேன். நான் எனக்கு உள்ள அரசியல் அறிவை இந்த யூடியூப் சேனலில் பார்த்து அவங்கள ஸ்டடி பண்ணுவேன். நான் சினிமாலையும் FDFS ஆடியன்ஸ் ரியாக்ஷன் ஸ்டடி பண்ணுவேன், அதே மாதிரி கூட்டத்துலையும் ஸ்டடி பண்ணேன். விஜய் ஃபேன்ஸை ஸ்டடி பண்ண தான் 2 இயர்ஸ் எனக்கு தெரிஞ்சுது. அவங்க சொல்கிறப்ப பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக சொல்லுவாங்க நிறைய லேடிஸ் வந்து பெண்கள் பாதுகாப்பு அதை வந்து நம்ம ஒத்துட்டு தான் ஆகணும். அந்த மாதிரி வந்து
நம்ம ஊரில் வந்து இப்போ மழை பெஞ்சா இன்னும் உங்களுக்கு விளைச்சல் தான் நான் இருக்கேன், இன்னும் வந்து தண்ணி தேங்க தான் செய்யுது. இப்போ ரோடு எல்லா இடத்துலையும் எல்லா ரோடும் சொல்ல முடியாது இல்லையா. இப்போ மெட்ரோ கன்ஸ்ட்ரக்ஷன் அதுன்னு போயிட்டுருக்கு. இங்கே திருநெல்வேலி மதுரை போனால் ரோடு ரொம்ப மோசமாக இருக்கும். மதுரை வந்து அக்லியஸ்ட் இது அன்கிளீனஸ்ட் சிட்டின்னு சொல்லிட்டு இந்தியாவிலே நம்பர் 1 அவார்டு வாங்கியிருக்கு. பிடிஆர் ஐயாலாம் சொல்கிறாரு, நான் வந்து ஒரு எம்எல்ஏ, நான் வந்து கவுன்சிலர் கிடையாது, கவுன்சிலர் ஜாப் தான் வந்து ரோடை மெயின்டைன் பண்ண க்ளீன் பண்ண. ஒரு எம்எல்ஏனா இந்தியாவில் வந்து அவன் தான் எதிர்பார்க்குறான் மக்கள். நீ ஓட்டர்ஸ்ட்டை போயிட்டு அமெரிக்காலையும் லா மேக்கர்ஸ்ன்னு இருக்கவங்க வந்து லா பண்ணுறது தான், கவுன்சிலர் மேயர் தான் வந்து ரோடை க்ளீனாக வச்சுக்கணும். ஆனால் மக்கள் எதிர்பார்க்குறச்சு நீங்கள் மக்கள்கிட்ட அப்படி சொல்ல முடியாது இல்லையா. ஆனால் பிடிஆர் தோத்துட்டார். நான் இருக்கேன், ஒரு எம்எல்ஏ இருக்கேன்னா என்ன வந்து நீங்கள் மக்கள் நீங்கள் எதிர்பார்க்குறீங்கன்னா நான் அதை பூர்த்தி பண்ணணும். நான் உங்கள்கிட்ட போயிட்டு ஐ ஆம் எம்எல்ஏ, மை ஜாப் இஸ் அ லா மேக்கர், ஐ ஒன்லி பாஸ் பில்ஸ், ஐ ஒன்லி பாஸ் லா, மதுரை மேயரும் இந்த வார்டு கவுன்சிலரும் தான் ரோடை க்ளீனாக வச்சுக்கணும் சொன்னீங்கன்னா மக்கள் ஓகே போயிட்டு வந்துட்டு தோக்கடிச்சிட்டான். யார் முஸ்தபா யாருமே எதிர்பார்க்காத ஜெயிச்சிட்டாரு. ஸோ அதுதான் இந்த பொலிட்டிஷியன்ஸ் தப்பு பண்ணுறான். பொலிட்டிஷியன் என்ன தப்பு பண்ணுறாங்கன்னா மக்கள் என்ன எதிர்பார்க்குறாங்களோ அதை செய்யணும். நம்ம ஊரில் தப்பு எந்த கட்சியுமே எம்எல்ஏஸ் என்ன சொல்லுவாங்க, அந்த எம்எல்ஏஸ் அந்த எலெக்ஷன் அப்போ வர்றாங்க, ஓட்டு கேட்குறாங்க, அப்புறம் 5 வருஷம் பார்க்கறது இல்லைன்னு சொல்கிறாங்கல்ல. அது நம்ம ஜோக்காக எடுத்துக்கூடாது இல்லையா, அதை நம்ம செய்யணும்ல. அது எந்த கட்சியுமே, நான் டிஎம்கே ஏடிஎம்கே பிஜேபி காங்கிரஸ் எந்த கட்சியுமே எம்எல்ஏ எம்பி ஓட்டு கேட்க வராங்க சார், அதுக்கப்புறம் காணோம். மக்கள் மாற்றி தான் ஓட்டு போடுவாங்க. நீ தொகுதிக்கு செஞ்சு தொலைங்க, நீ ஊழல் பண்ணுற, கண்டிப்பாக எல்லா எம்எல்ஏஸ் எல்லா எம்பிஸ் ஊழல் பண்ணுறீங்க, எல்லா மினிஸ்டர்ஸும் ஊழல் பண்ணுறீங்க, தொகுதிக்கு செஞ்சுருக்கலன்ற நல்ல ரோடு, கார்பேஜ் மேனேஜ்மெண்ட், ஃப்ளட் மேனேஜ்மெண்ட் எல்லாம் பண்ணி அது மக்கள் பேசிக் தானே கேட்குறாங்க. நல்ல குடிநீர், ஒரு மின்சாரம், அது நாங்கள் மக்கள் கேட்குறோம். நம்ம என்ன அமெரிக்கா மாதிரியா நம்ம இங்கே கேட்டுட்டு எக்ஸ்பிரஸ் வே இங்கே இருக்குது, எதுவுமே அமெரிக்காவில் நான் பல வருஷங்கள் இருந்தேன், அந்த மாதிரியா இந்தியா இருக்குது, அந்த மாதிரி இந்தியா இல்லவே இல்லையே. ஆனால் மக்கள் எதுவும் செய்ய மாட்டேன்றாங்க. இப்போ எலெக்ஷன் தோற்றவொடனே வந்து குய்யோ முய்யோன்னு அழுதுட்டு இருக்காங்க. முன்னாடி அவங்க பண்ணியிருக்கணும். ஆக்சுவலாக ஸ்டாலின் சார் தோத்தது தான் வந்து யாராலுமே அக்செப்ட் பண்ணிக்கவே முடியல. ஏன்னா அவர் சிஎம்மாக இருந்தார், சிஎம்மாக இருந்து அவரே தோத்துட்டாரு அப்படிங்கிறது தான் பெரிய நியூஸாக எல்லாராலையுமே பேசப்பட்டுச்சு. அவருக்கு எதிர்த்து நின்று ஜெயிச்சவர் வந்து விஎஸ் பாபு. அவர் யாருன்னு பார்த்தா 2011 2016 அந்த ஒரு டைம்ல எல்லாம் வந்து ஸ்டாலினை ஜெயிக்க வைக்கிறது. அவரை எதிர்த்து யார் நின்னாலுமே ஒன்று நம்ம ஞாபகம் வச்சுக்கணும். 2-3 பாயிண்ட் இருக்குது இந்த பாயிண்டில். நீங்கள் எல்லாம் கேள்வி கேட்டிருக்கீங்க. அதாவது கொளத்தூருக்கு வந்து ஸ்டாலின் ஐயா வந்து 54,000 கோடிக்கு டெவலப்மெண்ட் பண்ணியிருக்காரு. தமிழ்நாட்டில் இருக்க 234 தொகுதியில் அரசாங்கத்தின் அனைத்து திட்டங்களும் போன ஒரே தொகுதி வந்து கொளத்தூருங்கிற தொகுதியை 2011 உருவானதுலேருந்து ஸ்டாலின் ஐயா தான் எம்எல்ஏவாக இருக்கார். அவர் முதலமைச்சர் ஆன உடனே 2021 எல்லாரும் பண்ணியிருக்காரு. கொளத்தூர் பண்ண அளவுக்கு வேளச்சேரிக்கோ நம்ம விருகம்பாக்கத்துக்கோ எங்கேயுமே பண்ணதில்லை. அவ்வளோ பண்ணியிருக்காரு. அவ்வளோ பண்ணியிருந்தாலும் பெரம்பூர் அண்ட் கொளத்தூர் பக்கத்தில் இருக்குது. பெரம்பூரில் விஜய் நிற்கிறதுனால அந்த அலை அடிச்சுது. மக்கள் வந்து அவரை பார்த்தாங்க. அந்த சுற்றுப்பட்ட இப்போ நம்ம இங்கே இருக்கோம்னா, இப்போ நம்ம வந்து விருகம்பாக்கத்தில் இருக்கணும், வளசரவாக்கம், சாலிகிராமம் எல்லாமே ஒரே ஏரியா மாதிரி தான். இப்போ விஜய் இங்கே வந்தார்னு வச்சுக்கோங்க, உங்கள் தொகுதி விருகம்பாக்கமாக இருக்கலாம், என் தொகுதி சாலிகிராமமாக இருக்கலாம். அந்த அலை அடிக்கும் போது அந்த அலை அப்படியே அடிச்சிருச்சு. ஸோ குளத்தூர்லேயும் அவங்க எல்லாம் பண்ணாங்க. அதாவது மற்ற தொகுதியில் பண்ணதையும் சேகர் பாபு அங்கே பண்ணார். அதாவது ஸ்டாலின் வந்து அஸ் எம்எல்ஏவாக நல்லா பண்ணியிருக்காரு, அஸ் சிஎம்மாக நிறைய பண்ணியிருக்காரு. அது தவிர லாஸ்ட் மினிட் விட்டமின் எம்மும் நல்லா கொடுத்துருக்காங்க. அது கொடுத்தும் அவங்களால ஜெயிக்க முடியல. ஏன்னா அந்த விஜய் வே வந்து அவர் பவர்ஃபுல்லாக பக்கத்துலேயே நின்று அடிச்சுது. இதே ஸ்டாலின் ஐயா திருவாரூரில் நின்று வச்சு, தஞ்சாவூர் டிஸ்ட்ரிக்டில் அவங்க அப்பா இதில் இருந்தால் அங்கே ஜெயிச்சிருப்பார். 75 எம்எல்ஏ அவங்க எடுத்திருக்காங்க. இட்ஸ் நாட் லைக் ஜீரோ எடுக்கல டிஎம்கே. உதய ஸ்டாலின் வின் பண்ணியிருக்காரு, சேகர் பாபு துறைமுகத்தை வின் பண்ணியிருக்காரு. 75 எம்எல்ஏ இந்தியா தமிழ்நாடு ஃபுல்லாக வின் பண்ணியிருக்காங்க. ஆனால் அந்த குளத்தூருங்கிற தொகுதி அட்ஜஸ்டன் டு பெரம்பூர் அதெல்லாம் அடிச்சது. இவங்க எவ்வளவோ பண்ணாங்க, டெவலப்மெண்ட்டும் பண்ணாங்க, விட்டமின் எம்மும் பண்ணாங்க. பட் ஆனால் என்ன பண்ணுறது, அது வந்து அந்த பெரம்பூரில் அடித்த அலை வந்து சுனாமி மாதிரி அடித்து வில்லிவாக்கம், திருவிக்க நகர்லாம் இந்த பொற்குடி ஆம்ஸ்டாங் தான் ஜெயிப்பானா 3rd போயிருக்காங்க. அந்த பல்லவிங்கிற பாவம், அதாவது சொல்லக்கூடாது, டிவிக்கில் இருக்க ஆதவ அர்ஜுனாவே நான் வந்து இப்போ ஆம்ஸ்டாங் ஒய்ஃபை சப்போர்ட் பண்ணுறேன்னாரு, விசிகே திருமாவளமாக ஆம்ஸ்டாங் ஒய்ஃபை சப்போர்ட் பண்ணுறேன்னாரு, ஏடிஎம்கே கட்சி சப்போர்ட் பண்ணான். அவ்வளோ பண்ணியுமே பொற்குடி அம்மா வந்து 3rd தான் வந்திருக்காங்க. பல்லவிங்கிற பாவம் அவங்களுக்கு யாருமே அவங்க இது சென்னையில் இருக்க எல்லா தொகுதியிலையுமே வீக்கஸ்ட் தொகுதி ஃபார் டிவிகே வந்து திருவிக்க நகர் தான். அந்த பல்லவிங்கிறவங்களுக்கு சப்போர்ட்டே இல்லை. அந்த அளவுக்கு நல்ல கேம்பெயின் போச்சு வில்லிவாக்கத்துலேயும் பெரம்பூர்லேயும். அங்கே வந்து பார்த்தா அவருடைய சப்போர்ட் அப்படியே அந்தமா வந்து ஜெயிச்சிருக்காங்கன்னா அந்த அளவுக்கு விசில் புரட்சி, அந்த அளவுக்கு விஜய் வேவ் அடிச்சிருக்கு. சாதாரண கேண்டிடேட்டும் பாவமாக அவங்க வந்து பெரிய பணக்காரங்களாம் அப்படின்னு எனக்கு சேர்த்து தெரியல, அவங்க கூட ஜெயிச்சிருக்காங்க. ஸோ நார்த் மெட்ராஸே வந்து அப்படியே உங்களுக்கு பெரம்பூரில் தோன்ற சுனாமி முடிச்சிருச்சு. ஸோ எப்படி இருக்க போகுது, அவர் எப்படி மெஜாரிட்டியை ப்ரூஃப் பண்ணி ஆட்சி அமைக்க போகிறாரு, அவரோட ஆட்சி எப்படி இருக்க போகுது அப்படின்னு சொல்லி
வெயிட் பண்ணி தான் பார்க்கணும் சார். அண்ட் உங்களோட ஒப்பீனியனை உங்களோட தாட்ஸை ஷேர் பண்ணிக்கிட்டதுக்கு ரொம்ப ரொம்ப நன்றி. தேங்க்யூ சார். தேங்க்யூ. தேங்க்ஸ் ஃபார் ஹேவிங் மீ. தேங்க்யூ.